ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. அர்ஜுனன் பேசத் தொடங்கி இருக்கிறான். எதிர்ப்பக்கம் நிற்கின்ற வீரர்களை பார்த்தவுடன் அவனுடைய மனசுல இருக்கிற ஆழ்ந்த பற்று, கிருப்பான்னு சொன்னோமே, அது வெளிப்பட்டது. அந்த பற்று, இவர்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தினால, இவர்களையெல்லாம் நான் இழக்கப் போகிறேனா, இவர்கள் இல்லாத உலகத்தில் நான் வாழப்போகிறேனா அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்றான். அதனால சோகம், அந்த சோகத்தினால மோகம். மோகம்னு சொன்னா தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் நினைப்பது, மாற்றி மாற்றி பேசுறது. நம்ம எல்லாருக்கும் இது நடக்கக்கூடிய விஷயம்தான். அறிவுபூர்வமாக சிந்தித்து தெளிவாக நம்ம செயல்படும் பொழுது கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா உணர்ச்சி வசப்படும் பொழுது நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் பொருளே இருக்காது. நாமளா அப்படி பேசினோன்னு இருக்கும். நம்ம கிட்ட பிறர் பேசுகின்ற வார்த்தைகளும் அப்படித்தான், உணர்ச்சி வசப்படும் பொழுது. ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உணர்ச்சி வசப்படும் பொழுது என்ன செய்வோம்னா, நம்மளால ஒழுங்காக செயல்பட முடியாது. நம்மள அப்படியே முடக்கி போட்டு நம்மளை இம்மொபலைஸ் செய்துவிடும். எது? உணர்ச்சிகளின் மேலோங்குதல். அப்படி ஆச்சுன்னு சொன்னா நம்ம எல்லாத்தையும் பெரிதுபடுத்துவோம். அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி உலகமே நின்று போயிட்டா மாதிரி பேசுவோம் இல்லையா? அப்படியே இதோட இடி விழுந்துருச்சு, அப்படியே தலையில கை வச்சுன்னு உட்காந்து போல, அந்த மனநிலையில தான் அர்ஜுனன் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான் என்பதை கேட்போம். காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनमाहवे न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किं नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा. என்ன சொல்கிறான்? இதுக்கு முன்னாடி சொன்னா, என்னுடைய உடல்லாம் தளர்ந்து போய்விட்டது, நாக்கு உலர்கிறது. இங்க சொல்றான், ஹஸ்தாத் காண்டீவம் ஸ்ரம்சதே, என்னுடைய கையிலிருந்து இந்த காண்டீவம் என்ற வில் நழுவுகிறது. எப்படி போர் செய்யறது? போர்க்களத்திற்கு வந்திருக்கின்ற ஒரு வீரன், மாவீரன் எப்படி பேசுறான் பாருங்க. துவக்ச பரிதஹ்யதே, துவக்குன்னு சொன்னா மேல் தோல், இப்படி தோலெல்லாம் எரிகிறது. அவஸ்தாத்தும் ந சக்னோமி, என்னால் நிற்க முடியவில்லை. மே மனஹ பிரமதி, என்னுடைய மனசெல்லாம் அப்படியே சுழல்ற மாதிரி இருக்கு, எனக்கு மயக்கம் வருது. ஹே கேசவா, கேசவான்னு பகவானை கூப்பிடுறான். கேஷின் என்ற அரக்கனை அழித்தவர். அவரிடம் சொல்றான், விபரீதானி நிமித்தானி ச பஷ்யாமி, விபரீதமான சகுனங்களை பார்க்கிறேன். இதுதோ சரியா இல்ல, நடக்க போற விஷயம் நல்லதுன்னு எனக்கு தோணல. எது? இந்த தர்ம யுத்தத்தை சொல்றான். ஏன் அப்படின்னா, ஆகவே, ஆகவேன்னு சொன்னா இந்த போர்க்களத்துல, இந்த போரில் ஸ்வஜனம் ஹத்துவா ஸ்ரேயஹ ந அனுபஷ்யாமி, இந்த போரில் என்னுடைய மக்களை கொன்றுவிட்டு, ஹத்துவான்னு சொன்னா கொன்றுவிட்டு, ஸ்ரேயஹ ந அனுபஷ்யாமி, நன்மையை நான் பார்க்கவில்லை, எந்த நல்லதும் நடக்க போறது இல்லை. ஏன்னா என்னுடைய மக்களை நான் கொல்ல போகிறேன். இந்த என்னுடைய மக்கள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்வஜனம், திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண, ஆரம்பமே அப்படிதான் ஸ்ருதி ஆரம்பிச்சான். என்னுடைய மனிதர்கள். அது மட்டும் இல்ல, மேல சொன்னா, ஹே கிருஷ்ணா விஜயம் ந காங்ஷே, நான் வெற்றியை விரும்பவில்லை. எதற்காக போருக்கு வந்திருக்கான் இவன்? நான் வெற்றியை விரும்பவில்லை. ராஜ்யம் சுகானிச்ச ந காங்ஷே, அரசாட்சியை விரும்பவில்லை, சுகங்களை விரும்பவில்லை. ஹே கோவிந்தா, கோவிந்தாங்கிறது ஒரு அழகான திருநாமம். உயிர்களை அறிபவர், உயிர்களை காப்பவர் பகவானே அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் சரியாதான் கூப்பிடுறா. கோவிந்தா, நம்ம இந்த ராஜ்யத்தை அடையறதுனால என்ன நடக்க போகுது, உயிர் வாழறதுனாலதான் என்ன பிரயோஜனம்னு கேட்கிறான். ராஜ்யேன கிம் நக, எங்களுக்கு. அது மட்டும் இல்ல, ஜீவித்தேன போகைஹிக்கும், உயிர் வாழ்ந்து இந்த போகங்கள்லாம் அனுபவிச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம்? என்ன இருக்கு? ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்குல்ல. சொந்தக்காரங்கள்லாம் கொன்று விட்டு நான் வாழறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இதெல்லாம் ஏன் பேசுறான் அப்படின்னா, அவனுடைய மனசுல இந்த கனெக்ஷனை நான் ஞாபகம் வச்சுக்கிறோம். பற்று, அந்த ஆழ்ந்த பற்றினால் ஏற்பட்ட சோகம், சோகத்தினால் ஏற்பட்ட மோகம். மோகம் என்ன செய்யும்? தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் பார்க்க செய்யும். இப்ப இவன் பேசுறதெல்லாம் என்னன்னா, இவனுடைய கடமையிலிருந்து நழுவுகிறதுக்கு ரெடியா இருக்கான். என்னால இதை செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல,
கடமையை என்னோட கடமையை செய்யாது மட்டும் இல்லை, இன்னொருத்தனோட கடமையை எடுத்து செய்ய போவேனா. அதான் அங்க ஒரு கன்ஃபியூஷன். வேற யாரோ செஞ்சுட்டு இருக்க வேலையை கொண்டா நான் செய்யறேன், என்னால இந்த வேலை செய்ய முடியாது, இந்த வேலை வந்து எனக்கு சரியானதா எனக்கு தோணும். இந்த கடமைக்கே வேலைன்னு சொல்றதை விட கடமை. அப்ப கடமையை பற்றியே ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் அர்ஜுனனிடம் வெளிப்படுகிறது. இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி படிக்கிறோம், எதற்காக இந்த முதல் அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இது எல்லாமே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற விஷயங்கள் தான், சூழ்நிலைகள் தான். நாமும் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பல சமயம் பேசியிருப்போம், பலர் நம்மகிட்டையும் பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம், அதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை என்பது தன்னெஞ்சறிவது பொய்யற்க. நம்மளே தான் யோசிச்சு பார்த்துக்கணும். தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.